வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. என்னாச்சுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான முழு காரணத்தை பற்றி பார்க்கலாம். அண்ட் ரோமன் ரெயின்ஸை WWE வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான காரணமும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதை தவிர்த்து எலிமினேஷன் சேம்பருடைய அடுத்த கண்டெண்டர்ஸை பற்றி நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. வாங்க மோர் ரெஸ்லிங் செய்திகளை பற்றி வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, பிக்கியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுமார் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிக்கிக்கு ஒரு மிகப்பெரிய நெக் இன்ஜுரி ஏற்பட்டதுங்க. ரெசல்மேனியாக்கு ஆஃப்டர் ஸ்மாக்டவுனில் சண்டை போட்டதில் ரீஜினால் அவருடைய கழுத்தை உடச்சிட்டாரு. அதனால நெக் செத்துலாம் முடிச்சிருச்சு. திருப்பி WWE தான் வருவான்னு எதிர்பார்த்தோம். இந்த நெக் இன்ஜுரினால WWEயில் பல பேருடைய கெரியரே முடிஞ்சிருக்குது. எக்ஸாம்பிளுக்கு எட்ஜி, டேனியல் பிரையன். ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கெரியரை புரட்டி போட்டுட்டு திருப்பி மீண்டும் ரெஸ்லிங் கெரியருக்கு வந்திருக்கிறாங்க, சண்டை போட்டிருக்கிறாங்க. அதே போல் தான் பிக்கி திருப்பி வருவார் அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் நினச்சோம். பிக்கி சமீப காலத்தை தவிர்த்து ஒரு 2 வருடமாக பார்த்தீங்கன்னா சர்ஜரிலாம் முடிஞ்சதுக்கப்புறமா WWEயில் ஹோஸ்ட் பண்ணுற ஒரு கமெண்டரை தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இது நீங்கள் பேப்பரி நடக்கும்போது, அதுக்கப்புறம் ரா முடிஞ்சதுக்கப்புறமா ஆஃப்டர் ரா ரீகேப், இந்த ஷோலாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது WWEயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லராக ஒர்க் பண்ணாட்டாலும் பேக் ஸ்டேஜ் ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன். அதுக்கான காரணத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. தனக்கு நெக் இன்ஜுரி அப்படிங்கிறது பர்மனெண்ட் கியூர் கிடையாது. நான் மீண்டும் சண்டை போட்டேன்னா கழுத்தில் கண்டிப்பாக பெரிய அடிபடும். அதன் மூலியமாக நான் கோமா ஸ்டேஜுக்கோ அல்லது என்னுடைய கெரியர்லேருந்து நான் அந்த உலகத்தை விட்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நான் இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து ரெஸ்லிங்கை திருப்பி நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. அதனால் நான் இதுக்கப்புறமா ரெஸ்லிங்கை பண்ண போகிறது இல்லை. WWEயில் எனக்கு கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஒரு நல்ல ஸ்பீச்சாளர். அதனால் நான் வந்து பேக் ஸ்டேஜில் கமெண்ட்ரி பண்ணுறேன், பேக் ஸ்டேஜில் கொடுக்குற ஒர்க்கை பண்ணுறேன், WWE ரா முடிஞ்சதுக்கப்புறம் ரீகேப் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் பிக்கி ஹோஸ்ட் அப்படிங்கிற ஷோவை நான் பேப்பரி முடிஞ்சதுக்கப்புறமா பேப்பரி ஷோவும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதை தான் இதுக்கப்புறமா கண்டினியூ பண்ண போகிறேன். WWE எனக்கு எவ்வளோ நாள் ஆஃபர் தராங்களோ அது வரைக்கும் இந்த வேலையை நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பிக்கி சொல்லியிருக்கிறாரு. ஸோ பிக்கி இதுக்கப்புறமா சண்டை போட போகிறது கிடையாதான். அதுலேயும் ஒரு முக்கியமாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எஸ், நம்ம WWEயில் ஸ்மாக்டவுன் பிராண்டில் இருக்கிற மிஷின் இருக்கிறாங்களா, அவங்க தான் இவங்களோட ஒய்ஃபு. சாரி மிஷினுடைய தங்கச்சி தான் இவங்களுடைய ஒய்ஃபு. ஆல்ரெடி எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக இப்போ நடத்திக்கிட்டு வரோம். நான் சண்டை போட்டு மீண்டும் என்னோடய கெரியருக்கு எதாவது ஆகிட்டு எனக்கு கோமா ஸ்டேஜ் மாதிரி அல்லது பக்கவாதம் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா என்னுடைய மனைவி தனியாகிடுவா. அதனால் நான் இதுக்கப்புறமா ரெஸ்லிங்கே பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறத பிக்கி சொல்லிட்டாருங்க. WWEயில் இதுக்கு முன்னாடி 2 முறை இன்டர்கான்டினென்டல் சாம்பியன், மல்டிபிள் டைம் டாக் டீம் சாம்பியன், மல்டிபிள் டைம்னா 10 தடவைக்கு மேலே. அதை மாற்றி WWE சாம்பியன்ஷிப்பையும் ஒரு தடவை, மணி இந்த பேங்க் ஒரு தடவை வின் பண்ணியிருக்கிறாரு. பிக்கியோடைய ரெஸ்லிங் கெரியர் நல்லா தான் அமைஞ்சிருக்குது. பட் ஆனால் போதாத காலம் அவருடைய கழுத்து எலும்பு உடஞ்சதுனால ரெஸ்லிங் கெரியரை விட்டு போயிட்டாரு. காய்ஸ், அடுத்த செய்தி நம்ம ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் சிஎம் பங்கு கூட தான் மோதுறாரு அப்படிங்கிறது 100% தெரிஞ்சிருச்சு. நம்மளுடைய முந்தைய வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்போம். WWE வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலி சிஎம் பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு மேட்ச் கார்டோ அல்லது ஒரு போஸ்டரோ எதுவுமே ரிலீஸ் பண்ணலன்னு. ஆனால் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்பெண்டோவில் அதை கிளியராகவே காட்டிட்டாங்க. அதாவது ராக்கு ரோமன் ரெயின்ஸ் வருவாராம். ஸ்மாக்டவுனில் அஃபிஷியலி ரோமனுக்கும் சிஎம் பங்குக்குமான ரெசல்மேனியாக்கான டைட்டில் கார்டு அறிவிப்பாங்களாம். இதுதான் நமக்கு வச்சுருக்க சர்ப்ரைஸு. சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. WWE ஏறாட நிறைய விஷயங்கள் மொக்கையாக நடக்கும். அதில் இதுவும் ஒன்று. சரி, இப்போது ரோமன் ரெயின்ஸ் எதனால் வந்து ஒரு கன்ஃபியூஷன் பண்ணாமல் டைரக்ட்லி பிக் பண்ணார் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஓஸ் அவுட்டு தருங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம கோடி ரோட்ஸ் தலைவன் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வெற்றி பெற்று 2வது வருஷம் முதல்ல செத் ரோலன்ஸ் வந்து தன்னை சேலஞ்ச் பண்ணும்போது கூப்பிட்டுருப்பார். 2வது ரோமன் ரெயின்ஸ் கிட்டே போயிருப்பார். ரோமன் ரெயின்ஸ்க்கு பதிலாக ராக் வந்திருப்பார். மீண்டும் ராக் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து செத் ரோலன்ஸ் சேலஞ்ச் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவுடைய கிக் ஆஃபில் நான் ராயல் ரம்பிள் வின்னர், நான் வந்து அஃபிஷியலி டிக்ளேர் பண்ணவங்க கூட தான் நான் மோதுவேன், நான் வந்து ரோமனை தான் டிக்ளேர் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார். ஸோ அது ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது, நல்லா இருந்தது. அதாவது ராக் ஸ்மாக்டவுன் சொல்லிட்டு 2 போத் பிராண்டையும் பார்த்தீங்கன்னா தான் கையில் ஹேண்டில் பண்ணார் கோடி ரோட்ஸ். அந்த மாதிரி ரோமன் ரெயின்ஸும் வந்து 2 பிராண்டில் இருக்கிற ரெஸ்லர் கூட நான் ஓன் கூட மோதுவேன் கன்ஃபியூஸ் பண்ணுவான்னு எதிர்பார்த்தோம். ஆக்சுவலி இயர்லி இதுதான் நடக்க வேண்டியது. ஆனால் இந்த வருஷம் மட்டும் ரோமன் ரெயின்ஸ் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்றை தான் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி
சிஎம் பங்கை பற்றி பேசிட்டார். அதுக்கு காரணம் ரோமன் ரெயின்ஸ் வில் பி ரிமூவ். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வில் பி ரிமூவ்னா எலிமினேஷன் சேம்பரோடைய ஃபஸ்ட்டு ஹெட் ஆஃப் த வீக் வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் இனி வரமாட்டார். என்னப்பா சொல்கிற, இப்போ தான் ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றாரு, ரெசல்மனியாவுக்கு வேறு இன்னும் கொஞ்சம் வாரங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது ரோமன் ரெயின்ஸ் வராட்டா எப்படி இந்த ஸ்டோரியை கொண்டு போவாங்கன்னா, WWE பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பருக்காக வேறு பிளான் போட்டு வச்சுருக்கிறாங்களாம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்து வரப்போகிறது கிடையாதான். அதாவது ரோமன் ரெயின்ஸோடைய வருகை அப்படிங்கிறது இதுக்கப்புறமா மார்ச் மந்த்து தான் இருக்குமா. அப்போ இந்த February மாதம் வரமாட்டாரான்னு கேட்டிங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ரோமன் ரெயின்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க February மந்த்லேருந்து. ஒன்லி ஃபார் த ராயல் ரம்பிள் அப்பியரன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீக் ராட சேலஞ்ச் பண்ணார். அதோட அவரோட ஸ்டோரி முடிஞ்சிடுச்சான். WWE கோடி கணக்கில் ரோமன் ரெயின்ஸுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஜஸ்ட்டு அப்பீரன்ஸ் பண்ணி பேசிட்டு போக வைக்கிறதுக்கு என்ன தான் காசு வலிக்குது இல்லை என்ன தான் வலிக்குதுன்னு எனக்கும் தெரிலங்க. சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டத்தில் சிஎம் பங்க் வேறு யாரு கூடயாவது ஸ்டோரி லைன் போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோமன் ரெயின்ஸே இல்லாமல் ரோமன் ரெயின்ஸை வச்சே அவர் வீக்லி பேச முடியாதுல்ல, அதனால் சொல்கிறேன். WWE பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபை மேட்சை நெக்ஸ்ட் வீக் ராலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வாரம் ஸ்மாக்டவுன்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. சரி, இப்போ முதல் குவாலிஃபையராக பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆட்டன் தான் செலக்ட் ஆகிருக்கிறாரு. ஆக்சுவலி ராண்டி ஆட்டன் இருப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஜேக்கப் ஃபாட்டு, கோடி ரோட்ஸ், சாமி செயின் இவங்க 3 பேர் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இதில் தான் ஒரு ட்விஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தூக்கி சொருவி இருக்கிறாங்க. அதாவது நெக்ஸ்ட் வீக் நம்ம இந்த எலிமினேஷன் சேம்பரில் யாரெல்லாம் இருப்போம்னு நினச்சோமோ அந்த 3 பேருக்குள்ளேயே ஒரு குவாலிஃபை. அதாவது இன்றைக்கி WWE பார்த்தீங்கன்னா அலிஸ்டா பிளாக்குக்கும் சோலோ சிக்காவா, ராண்டி ஆட்டன் இந்த 3 பேருக்குள்ள ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாக குவாலிஃபை மேட்ச் நடத்தியிருந்தாங்க. இந்த மேட்ச் நடக்கும்போதே பல பேருக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக வந்து இதில் வந்து ராண்டி ஆட்டன் தான் ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆவார்னு. ஆனால் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்பெண்டோட குவாலிஃபை பாருங்கள். ஆக்சுவலி இதுக்கப்புறமா ரால கூட நிறைய குவாலிஃபை நடக்கும். அதில் யார் வேணாலும் செலக்ட் ஆகிட்டு ஓகே, பிரச்சனை கிடையாது. ஆனால் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மேட்ச்சில் சாமி ஜயன், கோடி ரோட்ஸ், கடைசியாக நம்ம ஜேக்கப் ஃபாட்டு. அதாவது இந்த வருடம் ரெசல்மனியாவில் ட்ரூ மேக்கின்டர் கூட இவங்க தான் மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்த 3 பேருமே நெக்ஸ்ட் வீக் மோத போகிறாங்க. இதில் ஒருத்தர் தான் வின் பண்ண போகிறாங்க. ஒருவேளை கோடி ரோட்ஸ் வின் பண்ணாருன்னா ஜேக்கப் ஃபாட்டு என்ன ஆவார்னு டவுட் ஆயிரும். ஜேக்கப் ஃபாட்டு வின் பண்ணால் கோடி ரோட்ஸ் என்ன ஆவார்னு டவுட் ஆயிரும். ஸோ இப்படி எக்கச்சக்க ஒரு குழப்பமான விஷயங்கள் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரையும் கடத்தி விட்டுட்டு சாமி ஜெயின் வின் பண்ணிடுவாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் WWE வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கோட தான் ரெசல்மனியா நடத்துறதுக்கு பிளான் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டும் சரி கோடி ரோட்ஸும் சரி இவங்க 2 பேரை தவிர்த்து கூட ஒருத்தரையும் ஆட் பண்ணி ரெசல்மனியாவில் ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாக நடத்தணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஃபேட்டல் 4-way அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை நடத்தணும் அப்படிங்கிற பிளானில் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதை வச்சு நான் சொல்கிறேன், சாமி ஜெயின் ஆகட்டும், அவர் கூட இருக்கிற கோடி ரோட்ஸாக இருக்கட்டும், ஜேக்கப் ஃபாட்டோ இருக்கட்டும், இவங்க 3 பேரை கம்பேர் பண்ணும்போது சாமி ஜெயின் நெக்ஸ்ட் வீக் வந்து வின் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ரெசல்மனியாவில் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு, கோடி ரோட்ஸ் மற்றும் ட்ரூ மேக்கின்டருக்குள்ளே ட்ரிபிள் த்ரெட்டாக ஒரு ஸ்டோரி லைனை கொண்டு போகிறாங்க சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக. இதில் இவங்க 3 பேருக்குள்ள ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்குது. எலிமினேஷன் சேம்பரை ஒருத்தர் வெற்றி பெற்று அவர் 4வது ஆளாக ஆட் ஆகி இவங்களுக்குள்ள ஒரு ஃபேட்டல் 4-way நடக்கணும்னா அது 4வது ஆள் யாராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் காய்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.